ஹாய். நாங்கள் இன்னைக்கு காவா ஐஸ்லாண்டுக்கு போக போகிறோம். பின்னாடி 2 கார் வந்து ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து விக்ராந்தில் போக போகிறோம். காவா ஐஸ்லாண்ட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக இல்லை, தண்ணி வரத்து ரொம்ப கம்மி. அதனால் சீசன் இருக்க டைம் வாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா இருக்கும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு உள்ள தண்ணி இருக்குது, அந்தளவுக்கு தான் இருக்குது. இது காவா ஐஸ்லாண்டுன்னா அணைக்கல் அந்த ரூட்டில் வந்தீங்க அப்படின்னா நம்ம நேராக வந்து உள்ளே வந்துடலாம். உள்ளே வந்துட்டு அப்படின்னா நம்ம இங்கே இப்போதைக்கு நாங்கள் குளிக்கிற மாதிரி ஐடியா இல்லை. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ஃபுல்லாக கொஞ்சம் உள்ளே இறங்குற மாதிரி இருக்குது. அதனால் குளிக்கிற பிளேஸுக்கு வந்து கரெக்டான ஏரியா பார்த்து நம்ம எதிர்பார்த்து போனது வேறு, ஆனால் அங்கே நடந்தது வேறு. அதனால் சீசன் இருக்க டைம் வந்துடுங்க, அப்போ தான் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். அதனால் நாங்கள் இருக்கிறது அங்கே கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிவிட்டு சரிங்கப்பா. இன்னும் இவ்வளோ பெரிய அணிலாக இருக்குது. இதே தான் அந்த நாய் வந்து தூக்கிட்டு போச்சு. ஆக அதுக்கப்புறம் மத்தியானம் டைமர் ஆயிடுச்சு. அதனால வந்து சாப்பிட உட்காந்துட்டோம். வீட்லேயே செஞ்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதனால் அங்கே உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் மீனவளம் வாட்டர் ஃபால்ஸ் போகிற மாதிரி ஒரு பிளானு. பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எங்கள் க்ளோசிங் டைமே ஒரு 3 மணி அப்படின்னு காட்டுச்சு. சரி, இதுக்கப்புறம் அங்கே ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணி எடுத்து போகணும். அதனால் அங்கே மாமுலா டேம் கிட்டே ஏதாச்சும் ஒரு தண்ணி ஸ்பாட் இருந்துச்சுன்னா அங்கே போய் குளிச்சுட்டு போய்க்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி மாமுலா டேம் பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு ரிவர் மாதிரி ஒன்று இருக்குது. ரிவர் கிடையாது, தண்ணி போகிற இடம் தான். எப்படி இருக்குன்னு பார்க்குறக்கா உள்ள மாமுலா போகிற வழியில் பார்த்தா அங்கே ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக என்னமோ ஒரு லெஃப்ட் சைடில் ஒன்று போட்டிருந்தாங்க. கரெக்டாக பேர் எனக்கு தெரியல. அந்த ஆஃபீஸர் வந்து போட்டுருந்துச்சு. அந்த இதுக்குள்ளே நேராக உள்ளே போய் பார்த்தோம். இது வந்து மலமுலா டேமுக்கு போகிற வழியில் இருக்கிறது இந்த இடம். தண்ணிலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே க்ரீனிஷாக தான் இருக்குது. ஆனால் அங்கேயே நிறைய பேர் ஜாலியாக குளிச்சுட்ருக்காங்க. உள்ளே போய் பார்க்கும்போது குளிக்கிறதுக்கு வந்து சூப்பரான ஒரு ஸ்பாட்டாக இருந்துச்சு. என்ன தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஓவராக க்ரீனிஷாக இருந்துச்சு. அது ஒன்று தான் மைனஸ் பாயிண்ட்டு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு ஒரு ஓகேவான பிளேஸ், அவ்வளோதான். ஆனால் ஆழம் வந்து பார்த்திங்கன்னா நீச்சல் தெரிஞ்சவங்க போய் குளிக்கிறது வந்து சேஃப்டி. இல்லை அப்படின்னா முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஆழம் இல்லாத இடத்துல ஓரளவுக்கு நெஞ்சு வரைக்கும் இருக்குது அப்படின்னா அங்கே நின்று குளிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படின்னா இந்த ஆஃபீஸ்லேருந்து இந்த வழியாக போது பாருங்கள். இந்த வழியாக உள்ள போகும். பிரிட்ஜு அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோடு உள்ளே போவோம். இந்த ரோடு தான். இந்த ரோட்டு இந்த ஆஃபீஸர்னு சொல்லிட்டு ஏதோ போட்டிருப்பாங்க. இந்த வழியாக உள்ளே போகணும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.